நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அருகே ஒரே பகுதியில் அடுத்தடுத்து மர்ம நபர்கள் முகமூடி அணிந்து கொண்டு வீட்டின் பூட்டை உடைத்து நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்துச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்தி வழங்க கேட்கலாம். சக்தி, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் மகிழா. ஈரோடு மொடக்குறிச்சி அருகே அடுத்தடுத்து ஒரே பகுதியில் மர்ம நபர்கள் முகமூடி அணிந்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி அந்த பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதிக்கு உட்பட்ட சின்னியம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மோகன்ராஜ் தனது குடும்பத்துடன் நேற்று வெளியூர் சென்றிருந்த நிலையில் அவரது வீட்டின் பூட்டை உடைத்து 12 பவுன் தங்க நகை மற்றும் 2,70,70,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த வீட்டின் அருகேயே உள்ள மற்றொரு வீட்டிலும் அந்த மர்ம நபர்கள், அந்த மர்ம கும்பல் வீட்டின் பூட்டை உடைத்து திருடவும் முயற்சித்துள்ளனர். இதேபோல் நேற்று ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர் மணி என்பவரின் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற மர்ம நபர்கள் வீட்டின் உள்ளே உள்ள 2 பீரோக்களையும் உடைத்து அதிலிருந்து 17 சவரன் தங்க நகை மற்றும் 1 லட்சம் ரொக்கம் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இது குறித்து மொடக்குறிச்சி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த மர்ம நபர்களை அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து தீவிரமாக தேடி வந்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் ஒரே கும்பலை சேர்ந்த அப்பகுதியில் உள்ள வீடுகளை நோட்டமிட்டு முகமூடி அணிந்து அந்த கும்பல் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது போலீசார் விசாரணை அம்பலமாகியுள்ளது. ஒரே பகுதியில் மர்ம நபர்கள் முகமூடி அணிந்து வீடுகளை நோட்டமிடும் சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகி அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி சக்தி. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.